வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு உண்டான கீ லெவல். இப்போ 9 மணிக்கு தான் இப்போ பாருங்கள் வீடியோ. ஜூன் 4 8:25. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ 23,515 நேற்றுனுடைய ஃப்யூச்சர்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 23,515 மைனஸ். அப்போ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணால் அப்போ இந்த ரீசெண்டான ஒரு இப்போ நடந்திருக்கக்கூடிய கிஃப்ட் நிஃப்டி அப்போ 23,240 இந்த ப்ரைஸ் வந்தால் நம்ம ஒரு புட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 23,240 போடணும். 23,240 அப்போ 275 பாயிண்ட் 275 இன்ட்டு 0.55 பைசா. அப்போ அந்த ப்ரைஸ் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் வேல்யூவேஷனில் நம்ம என்ன பண்ணால் 23,500ன்றது இப்போ 112 ரூபா இருக்குது. 112 ரூபா ப்ளஸ்ஸு 113 ரூபா 264 ரூபாய்க்கு அப்புறம் இது ஒரு இம்பேக்ட் ஆகும். அப்போ 264 ரூபான்றது தான் இதனுடைய பிக்கு உண்டான பையிங் ஏரியா. இது வந்து நான் செபி ரிஜிஸ்டரில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் நான் எப்படி வைக்கணும், சில பேர் ஸ்டாப் லாஸ் தெரியல. அப்போ அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த 240லேருந்து இந்த 240க்கு நியர்பையில் நான் எடுக்கிறேன். இங்கேருந்து எடுக்கும்போது இதனுடைய ரீசெண்டான ஒரு 240 ரூபாலேருந்து 300 ரூபா. அப்போ அந்த 300 ரூபாய்க்கு அப்போ 240லேருந்து ஒரு 360 இன்ட்டு 0.55 பைசா. அப்போ 33 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு ஹண்டிங் இருக்காது. சரிங்களா? அதே சைடு சப்போஸ் மார்க்கெட்டு இருங்க திருப்பி ரொம்ப க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். நான் சொந்தமாக நம்மளே ரெடி பண்ண இண்டிகேட்டரு. சப்போஸ் இப்போ இருக்கிற ப்ரீமியம் நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா 360 ரூபா. இப்போ சி சைடு அதே 23,515 மைனஸ் 23,360 அப்போ 185 ரூபா, 185 பாயிண்ட்டு. அப்போ 185 பாயிண்ட்டு 0.55 பைசான்னு கழிச்சு 100 ரூபான்ற ப்ரீமியம் வந்து இந்த 23,100 ப்ரீமியம் வந்து 100 ரூபா கழியும். அப்போ 300க்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரைஸை நம்ம அப்சைட்னா அப்போ மைனஸு இங்கே 23,200ன்றது ஒரு 300ரூவான்றது 100 ரூபாயாக கழிச்சிங்க. அப்போ 328 எவ்வளோ இருக்குது 382 பாயிண்ட்டு. அப்போ வந்து 282. அப்போ 282னா நம்ம 300 ரூபாய்க்கு அப்புறம் தான் இந்த சி ஆப்ஷனை, அதாவது 23,200ன்ற சி ஆப்ஷனை நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். ஒரு புல் கேண்டில் நம்ம அப்சைடில் போகணும். அப்போ ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம என்ன பண்ணால் இப்போ நடக்கிறத இப்போ சப்போஸ் நம்ம இது கீழே தான் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எதிர்பார்த்தோம். இது கீழே 240 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் எதிர்பார்த்தோம். அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் 360. அப்போ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாவது அட்டம்ப்டில் வரும்போது இப்போ தொடர்ந்து கேண்டில் பாருங்கள் 50 மினிட்ஸு 35 மினிட்ஸில் இப்போ என்ன மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள். அப்போ இந்த 1 hour கேண்டில்லாம் எப்படி புல் ட்ரெண்டாக கொடுக்குது. அப்போ தான் கேண்டில் வந்து இதுவாகும்போது நல்ல ஒரு அப்ஸ் அண்ட் மூவ்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன கேண்டிலில் போய்ட்டு நீங்கள் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் அதிகமாக அடிக்கும். அப்போ அதனுடைய மொமெண்டஸுக்கு எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து கொமிஸ் இந்தியா
இப்போ அப்கமிங் டேஸில் வரக்கூடிய டேஸில் இந்த 6100ன்றது எப்போ பிரேக் பண்ணுதுன்னு அலாட்மெண்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். அந்த 6100ன்றது நம்ம பிரேக் அவுட் பண்ணும்போது ஏன் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மந்த்லி இதுவும் இயர்னுடைய 78ம் இதனுடைய வேல்யூவேஷன் மேலே போகும்போது இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதே நான் புட் ஆப்ஷன் இதில் எதிர்பார்க்குறேன்னா இப்போ நடக்கிற 5742 நான் ஒரு புட்டு எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் பேஸ்டாக எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ 5637 இப்போ 105 பாயிண்ட்டு 105 இன்ட்டு 0.55 பைசா. இது கும்மிஸ் இந்தியாவுடைய வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன் நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மேலே பார்த்தோம் 5700. இந்த 5700ன்றது அப்போ நம்ம எது பிரேக் அவுட் பாயிண்ட்டாக பார்த்தோம் 5600 650. அப்போ அந்த 650 ரூபான்றது இப்போ இந்த ரீசெண்டான ஹைக்கு நேற்றுனுடைய ஹைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது 121 ரூபா இருக்குது. அப்போ 121 ரூபா ப்ளஸ்ஸு இங்கே என்னென்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னா 112 ரூபா. அப்போ 112 ரூபான்னு பார்க்கும்போது 169 ரூபா 144 ரூபாவில் இது பையிங் புட் ஆப்ஷன் கொண்டானா பையிங் ஏரியாவாக இருக்கும். அடுத்தது மாருதி. பாருங்கள், ஒரு ஸ்டாக்காக பார்ப்போம். எது வந்து நல்ல கேப்ஸ் இருக்கோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இதுவாக இருக்கும். இதெல்லாம் நான் கையால் இது பண்ணது, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணது. இது பாருங்கள், இது வந்து இந்த கேப்பில் மட்டும்தான், அதாவது இந்த கேப்பில் உங்களுக்கு எதாவது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா இந்த கேப்பில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமே தவிர இந்த சைடு வேலை உள்ளே போய்ட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எண்டிங் ஆகிடும், லாஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது பஜாஜ் பாருங்கள், இந்த சைட்வேஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன எடுப்பீங்க, இந்த 10,400 பிரேக் அவுட் பண்ணால் தான். அப்போ வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஐயை பிரேக் அவுட் பண்ணது, வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணது, மிட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணது. ஈச்சர் மோட்டாரும் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ ரேஞ்சு வந்தும் இதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. அப்போ டைட்டன் பாருங்கள், டைட்டனு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நேற்றுனுடைய ஹையுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஏன்னா நேற்றுனுடைய ஹையும் பிரேக் பண்ணுது, வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டும் பிரேக் பண்ணுது, வீக்லி மிட் பாயிண்ட்டும் பிரேக் அவுட் பண்ணுது. இந்த பிரேக் அவுட்டு இது வரைக்கும் நடக்கும். சப்போஸ் இது நடக்கலைன்னா இந்த கேண்டிலுடைய லோவுக்கு அப்புறம் 24,100க்கு அப்புறம் ஃபால் ஆகிடுச்சுன்னா இது ஃபால் கண்டிஷனுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போதே தெரியணும், கேண்டிலில் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் எல்டியும் பாருங்கள். அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள், தொடர்ந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக நேற்றுனுடைய ஹைன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, திங்கக்கிழமைன்றது ஓப்பனுடைய ஹைன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்ல விளக்கமாக பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த 2 நாளினுடைய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீ ஓப்பனுடைய இன்னைய நாள் வரைக்கும் அதனுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணால் தான் பண்ணும். எம்என்டம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது தான் இது ஒரு மூமெண்டம் இருக்கும். அப்போ 3000 3950. அப்போ இங்கேருந்து 75 பாயிண்ட்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் பாருங்கள், இதுமாரி சைட்வே இதுவில் போய்ட்டு நீங்கள் எது மாட்டினாலும் உங்களுக்கு கேப் எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அதுமாதிரி ஹெச்சிஎல் வந்து டிஃபென்ஸ் கொண்டான பாசிட்டிவ் இருக்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக முடியும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், அதே லெவலில்
அதே போல் நீங்கள் என்ன பண்ணால் என்னோடய பக்கம் வந்து வைடேஜை பார்க்கணும். ஒரு சி சைடு நான் பை பண்ணுறேன் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியும் இதே போல் ஒரு சப்போர்ட்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து கரெக்டாக ஒரு எடுக்க போகுது. இந்த சப்போர்ட்டை வந்து சப்போர்ட்டாகவே எடுத்துகிட்டு தான் ரெஸ்டன் டேக்கில் அப்போ மேலே போக போகுதுன்னா அப்போ தான் இதில் வந்து இது ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இது ஒன்று மட்டும் ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடாது, பிஎஸ்யூ பேங்க்கும் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அப்போ பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது அதுவும் போகும். இப்போ அங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே ரெஸ்டன் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு இது இந்த சப்போர்ட்டில் இருந்துட்டு இது என்ன பண்ணுது, சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சி எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன பக்கம் பிஎஸ்யூ பேங்க் வந்து என்ன பண்ணும், இதனுடைய ரெஸ்டாரண்ட்டில் போய் நிற்கும். அப்போ ரெஸ்டாரண்ட்டில் நிற்கும் போது அது ஒரு பக்கம் மூவ் ஆனாலும் இது ஒரு பக்கம் கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இதையும் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஐடி நேற்று தொடர்ந்து ஃபால். அப்போ ஐடி நேற்றுனுடைய லோவுக்கு அப்போ இத்தனை நாள் வந்தவுடைய லோவுக்கு கீழே, அதாவது இந்த வாரத்தினுடைய லோவுக்கு கீழே இருக்கும்போது ஒரு ட்ரெண்டு நெகட்டிவ். அப்போ நேற்றுனுடைய லோ வந்து சப்போர்ட் எடுக்கலன்னா அகைன் இது ஃபாலோ ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸு இந்த 6 மந்த் மிட் பாயிண்ட்டினுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது புட் சைடு ஆட்டோமேட்டிக்காக நகரும். அப்போ நேற்றுனுடைய க்ளோசிங்க்கு அப்புறம் இது வந்து லோ நோக்கி நகரும் போது சி சைடு ஒரு மூமெண்டம் கொடுக்கும். சரிங்களா? இந்தியா விக்ஸு ஒரு கால்குலேஷனாக இருக்குது. அன்றைக்கி டே எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆக போகுது, ஒரு அக்யூரேசியான ஒரு 60% வந்து இது ஓகே ஆகும். அதேமாதிரி ஆட்டோ செக்டர் ETF எல்லாத்தையும் இது பண்ணுறவங்க இதுமாரி செக்டாரில் நீங்கள் பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல நான் வாங்கணுமோ அப்படி தான் வாங்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் எல்டிஎம் திருப்பி பாருங்கள். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது எதில் போய் நீங்கள் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் தான் ஆகும். இது வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அப்போ பிரசிடென்ட் சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கு இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் ஐடி கன்ஃபார்மாக இருக்கும்போது இது மேலே போகும். போச் பாருங்கள். அப்போ போச்சில் அதுக்குண்டான அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சருடைய ஸ்டாக்கு இதனுடைய வேல்யூவேஷன் இது வந்து நம்ம அப் ட்ரெண்டாக ஒரு ஸ்டாக்கை கன்வெர்ட் பண்ணுறது ஸ்பாட் க்ளோசிங் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப், ஃபியூச்சர் க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப். இப்போ உதாரணத்துக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப்பு என்ஐசி வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு 300 கோடி ரூபா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 300 கோடி ரூபா இந்த சொத்து மதிப்பு இருக்குன்னா ஃப்யூச்சர்னுடைய இந்த வேல்யூவேஷனில் இது வந்து 260 கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து 305 கோடி ரூபா, ஸ்பாட்டில் 305 கோடி ரூபாய் இருக்குன்னா இந்த ஃப்யூச்சரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்யூச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு இந்த 300 ரூபாய்க்கு நேர்பையில் வரும்போது சைட்வே ஆகிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது, இப்போ நான் 300 கோடி ரூபா உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ ஸ்பாட் வந்து 310 கோடி ரூபா இருக்குது, ஃப்யூச்சர் வந்து 300 கோடி ரூபாய் கிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து சைட்வே தான் நடக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இது ரொம்ப நாள் ப்ராக்டிக்ஸ். சரிங்களா? நன்றி, வணக்கம். நிறைய ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய லைக்ஸ் இது பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கும்போது தான் இந்த ஆப்ஷனுடைய வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ETF எப்படி வாங்கணும், ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்கணும், அதனுடைய அண்டர் வேல்யூவில் இருக்கா இல்லை ஹை வேல்யூவில் இருக்கா இல்லை மீடியம் வேல்யூவில் இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு தேடணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். எல்லாருக்குமே லேர்னிங் ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்ன்றது கொஞ்சமாக தான் வருமே தவிர அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.